Hi, hello, welcome to TECHNIC. இனி நம்ம பார்க்க போற இந்த வீடியோ நம்மளுடைய மொபைல் டு லேப்டாப், லேப்டாப் டு மொபைல் எந்த ஒரு வயரும் இல்லாம எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இல்லாம எப்படி நம்ம ஈஸியா ஃபாஸ்டா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அது சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இது சம்பந்தமா ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த ஷார்ட்ஸ் வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ இதை வந்து நீங்கள் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஃபுல் வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் வரையும் பாருங்கள். இது என்ன ஏது அப்படின்றத டீட்டெயில்டாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ இந்த வருஷத்துக்கான நம்ம சேனலில் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ. உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர், இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். போன வருஷம் பல பேருக்கு பல விதமாக இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு நல்லதாகவும் இருந்திருக்கும், கெட்டதாகவும் இருந்திருக்கும். எது எப்படியோ இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படின்றத நம்ம நம்புவோம். நம்ம சேனலை பொறுத்தவரை இந்த வருஷம் இன்னும் நம்ம டிஃப்ரெண்டா நிறைய வீடியோஸ் பண்ணோம். லேப்டாப்ஸ் அப்படின்னு கிடையாது, பொதுவாக எந்த விஷயமா இருந்தாலும் டெக்கில் எந்த விஷயமா இருந்தாலும் அதை நம்ம டிஃப்ரெண்ட்டாகவும் கரெக்டாக நிறைய பேருக்கு புரியுற மாதிரி ஈஸியாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய எய்ம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம நினச்ச மாதிரி நிறைய வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண ட்ரை பண்ணலாம். உங்களுக்கும் இதில் எதனா வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். ப்ரோ இந்த வீடியோ பண்ணுங்கள், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது மாதிரி நீங்கள் வீடியோஸ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நல்ல நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எந்த ஐடியாஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். இதோட சேர்த்து நம்ம இந்த வருஷம் பண்ண போகிற ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலுக்குன்னு ஒரு வெப்சைட்டும் ஒரு ஆப்பும் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதில் உங்களுக்கு தேவையான லேப்டாப் சர்வீஸ், பிசி சர்வீஸ் எல்லாமே வந்து நீங்கள் த்ரூ ஆன்லைன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒன்று நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அதோடைய அப்டேட்டும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாமே நம்ம தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க வேணாம். அது நம்ம நடக்கிறப்போ அதை பற்றி நம்ம பேசிக்கலாம். அதனால் இப்போ நம்ம இந்த வீடியோக்கான கண்டென்ட்டை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, FTP அப்படின்றது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி நம்ம லோக்கல் நெட்வொர்க்கில் கனெக்டடாக இருக்கிற டிவைஸ்க்குள்ள IP அட்ரஸ் மூலிமா நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரை பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட்டாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டு வைஃபையாக இருக்கட்டும், அந்த வைஃபைக்குள்ளே கனெக்டடாக இருக்கிற டிவைசஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் கூட கனெக்டடாக இருக்கிற லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரை ஒயர்லெஸ்ஸாக ஃப்ரீயாக எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இல்லாமல் உங்களால் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இதை நம்ம எந்த மெத்தடில் பண்ண போகிறோம் அப்படின்றத புரிஞ்சிருக்கோம். அடுத்து நம்ம இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம மொபைலில் ஃபைல் மேனேஜர் ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். காமனாக நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற அந்த ஃபைல் மேனேஜர் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா பில்டின்னா இந்த FTPயை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம அந்த IP அட்ரஸ் வச்சு நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரை பண்ண முடியும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு மொபைலில் ஒவ்வொரு ஃபைல் மேனேஜர் ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரிமோட் ஆக்சஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, நெட்வொர்க் ஃபைல் ஷேர் அப்படின்ற மாதிரி வித்தியாசமான பேரில் கொடுத்துருப்பாங்க. அதனால எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இங்கே CX ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற காமனான ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இதே மெத்தடை உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுற ஃபைல் மேனேஜர் ஆப்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் காமனாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இங்கே தனியாக ஒரு ஃபைல் மேனேஜர் ஆப்பை யூஸ் பண்ணுறோம். மற்றபடி உங்கள் லேப்டாப்லேயும் PCலையும் நீங்கள் எந்த சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இந்த CX ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு வைஃபை இருந்தது அப்படின்னா அந்த வீட்டு வைஃபைல உங்கள் லேப்டாப்பையும் மொபைலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ என் வீட்டில் வைஃபைலாம் கிடையாது அப்படின்னா உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் மட்டுமே போதும். இப்போ நான் இந்த மொபைலில் ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மொபைலில் இன்டர்நெட்டுக்கு நான் ரீசார்ஜே பண்ணல ஃபஸ்ட்டு. அப்படி இருந்தாலும் நான் மொபைல் டேட்டா ஆன் பண்ணல, ஒன்லி வந்து ஹாட்ஸ்பாட் மட்டும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்டுக்கு நம்மளுடைய லேப்டாப்பை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் இல்லாமல் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நெட்வொர்க் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெட்வொர்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்சஸ் ஃப்ரம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆக்சஸ் ஃப்ரம் நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி சப்போஸ் வரலன்னா நீங்கள் ஹாட்ஸ்பாட்டை சரியாக கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லை உங்கள் வீட்டு வைஃபைக்கு சரியாக நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு வாட்டி கரெக்டாக நீங்கள் அதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்கள். இந்த ஸ்டார்ட் சர்வீஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணதும் FTP அப்படின்னு போட்டு ஒரு அட்ரஸ் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதுக்கு கீழே யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ஒன்று ஜென்ரேட் ஆகும். இந்த 3 விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு மெயினான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மேலே தெரிகிற இந்த FTP// அப்படின்ற இந்த அட்ரஸை அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம லேப்டாப் சிஸ்டமில் இருக்கிற மை கம்ப்யூட்டரில் போயிட்டு நம்ம டைப் பண்ணணும். மை கம்ப்யூட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து சர்ச் பார் இருக்கும். எந்த விண்டோஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் அந்த சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் இந்த அட்ரஸை கரெக்டாக அந்த செமிகாலன்லேருந்து அந்த ஸ்லாஷ்லேருந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும்.
யூசர் நேம் வந்து பிசி தான், பிசி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டுக்கு ஒரு 6 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு காட்டுற அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் லாகான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஸ்டோரேஜ் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டமில் வந்துடும். சிஸ்டமோ இல்லை லேப்டாப்போ நீங்கள் எதில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் உங்கள் மொபைல் ஸ்டோரேஜ் அப்படியே வந்து காட்டும். டிவைஸ் அப்படின்னு இருக்கும். அந்த டிவைஸ் அப்படின்றத நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஃபோனில் இருக்கிற அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே லைனாக ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், இல்லை எதனா டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் மொபைல்லேருந்து லேப்டாப்புக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நம்ம பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஃபைல்ஸ்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். மொபைல்லேருந்து லேப்டாப்புக்கும், லேப்டாப்லேருந்து மொபைலுக்கும் நீங்கள் இதே மாதிரி காப்பி பேஸ்ட் வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபைல்ஸ் வேணால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வீடியோலாம் நம்ம போடும்போது நீங்கள் கண்டிப்பாக கேட்குறீங்க எவ்வளோ ஜிபி ப்ரோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு. இதை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபைல்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எத்தனை ஜிபி ஃபைல்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாகவே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஷார்ட்கட்டான மெத்தட் இது. நீங்கள் எதனா ஒரு ஃபைலை காப்பி பண்ணணும், மொபைல்லேருந்து காப்பி பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஒரு டேட்டா கேபிளை கனெக்ட் பண்ணியும் இல்லை எதனா ஒரு தேவையில்லாத சாஃப்ட்வேரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டு தான். இப்போ நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா மொபைலில் போயிட்டு ஸ்டாப் சர்வீஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த இது பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும். உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன்லேயே ஸ்டாப் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஆப் உள்ள கூட போயிட்டு ஸ்டாப் சர்வீஸ் அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டாப் சர்வீஸ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட்டுக்கு யார் கனெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களாலையும் இந்த ஐபி அட்ரஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களும் கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்கிற ஸ்டோரேஜை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப பெரிய ரிஸ்க்லாம் கிடையாது. என்னதான் உங்கள் ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணால் கூட அவங்களுக்கு இந்த அட்ரஸ் வேணும், பாஸ்வேர்டு, யூசர் நேம்லாம் வேணும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கனெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும். இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் சர்வீஸ் அப்படின்றது நீங்கள் கொடுத்துருங்க. ஹாட்ஸ்பாட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது கூட நம்ம ஹாட்ஸ்பாட்டுக்கு எத்தனை பேர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை வந்து நீங்கள் இந்த ஃபைல் மேனேஜர் ஆப்பில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காமனாக எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறோம். இதே வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற டிஃபால்ட்டான ஃபைல் மேனேஜர் ஆப்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக அந்த லைக் பட்டனை தட்டி விடலாம். நிறைய பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக ஏன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான ட்ரிக் இது நிறைய பேருக்கு தெரியறது மூலமா அவங்களும் இது மாதிரி ஈஸியாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரை பண்ண முடியும். வேறு எதாவது நீங்கள் மெசேஜ் பண்ண ஃபாலோ பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெலிகிராம்லையும் சேனல் இருக்குது. டெலிகிராமில் போயிட்டு நீங்கள் சர்ச்சில் பாரத் டெக் மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை அங்கேயும் நீங்கள் கேட்கலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் இந்த வருஷம் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம போட ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பிடிஎம் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் நாங்களே என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.